தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், இந்த ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், இந்த ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஆவியே நீ பெரியவர், ஆவியே நீ பரிசுத்தர், ஆவியே நீ நல்லவர், ஆவியே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், இந்த ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஸ்தோத்திரம். பரலோக பிதாவை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று சொல்கிறேன். உடைய புதிய கிருபையினால் நாளை எங்களை நிரப்பினபடியா, எங்களை ஆசிரியத்தபடியா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட கர்த்தாவே இந்த நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் சபை மக்களையும் நீங்கள் ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை எந்த இடத்துல இருந்து கொண்டு எங்களோட இணைந்து தாராளையில் பங்கெடுக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த இடங்களில் தெய்வ பிரசன்னத்தினால் நிரப்புவீராக, அபிஷேகிப்பீராக. உடைய மக்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவியின் கொண்டும் அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோமே. பரிசுத்த ஆவியானவர் தாமே மக்களை விடுவிக்கும்படியாய், மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மீதியானதனால எங்களையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய பொறுப்படுத்த நடத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவன் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவன் நீதானே. தரிசனம் தந்தவன் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவன் நீதானே. தேவரீர் நீர் சகலம் செய் வல்லவர்,
தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவன் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையை உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவன் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையை உம்மை துதித்திடுவேன். தேவரீர் சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? நீ செய்ய நினைத்தது நினைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நினைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? ஆமென். தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று. தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அந்த காரியம் தடைபடாததாக இருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ண முடியாது விரும்பினார். அவர்களை அந்த தேசத்திற்கு விடுதலையாக்கி நல்ல கானான் தேசத்திலே நல்ல ஒரு வாழ்க்கையை சேர்க்க முடியாது விரும்பினார். அதற்கு விரோதமாக எதிராக எத்தனை தடைகள் இருந்த போதும் சரி, எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவன் உதவி செய்தார். எல்லா பிரச்சனையும் தேவன் தாமே அவர் கூட இருந்து அதை மேற்கொள்ள செய்தார். அந்த எகிப்தில் ஒரு பெரிய மாபெரும் சாம்ராஜ்யத்தில் அவர்களை விடுதலையாக்கினார். சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தார், யோர்தான் நதியை பிளந்தார், மற்றும் எரியோ கோட்டையை தகர்த்தெறிந்தார். இன்னும் எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ எதிரிகள் அவர்கள் விரோதமாக வந்தபோது கூட பார்த்தீங்கன்னா அவை யாவற்றையும் வெற்றி சிறக்கும்படியாக அவை மேற்கொள்ளும்படியாக தேவன் செய்தார். இப்போ இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட தடைகளையும் எப்படிப்பட்ட பிரச்சனை சந்தித்து வருகலாம். தேவன் யாவற்றையும் மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் கூடவே இருக்கிறார். பாருங்க, நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரோடு கூட நாம் சப்போர்ட் பண்ண வேண்டும். அவரோடு கூட நாம் ஒன்றாக ஐக்கியப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா ஒரு 12 அந்த ஸ்பைஸை பற்றி பார்க்குறோம் பாருங்க. 12 வேவு பார்க்குறவங்க கானான் தேசத்தை போய் பார்த்து வராங்க பாருங்க. அங்கே பார்த்து வந்து விட்டு அந்த தேசத்தை பற்றி சொல்கிறப்ப 10 பேர் பார்த்தீங்கன்னா தீமையான ஒரு ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க. தவறான அந்த தேசம் அதை பார்க்குறப்ப நல்ல நல்ல கனிகள்லாம் இருக்குது, ஆனால் அங்கே இருக்கிறவங்க மோசமானவங்க, பொல்லாதவர்கள், ராட்சசர்கள் என்று சொல்லி அவர்களை பற்றி பெருசாக சொல்கிறாங்க. தங்களை பற்றி சாதாரணமாக பேசுகிறாங்க. ஆனால் 2 பேர் பேசுகிறாங்க பாருங்க, யோசுவும் காலேபும். அந்த தேசம் நல்ல தேசம், 4 பேர் சுதந்திரத்துக் கொள்ளலாம். கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல் இருங்க, அவருக்கு ஆப்போசிட் பண்ணாமல் இருங்க, அவர் சொன்ன காரியத்துக்கு விரோதமாய் நீங்கள் பேசாமல் இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் தான் பாருங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கை கொடுத்து என்ன நன்மையான காரியங்களை வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறாரோ அதன் மேல் நம்முடைய கண்களை பதிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். உலகத்தில் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், நாம் சந்தித்து வருகிற பிரச்சனைகள் காரியங்கள் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம். நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் என்று விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறபடினால எப்படிப்பட்ட பிரச்சனையை நாம் மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அதை நாம் விசுவாசிப்போம், அதன் மேலே நம்முடைய கண்களை பதிப்போம். இந்த உலகம் சொல்லுகிற அந்த தீய ரிப்போர்ட் மேலே, பேட் ரிப்போர்ட் மேலே நம்முடைய கண்களை பதிக்க வேண்டாம்.
தெய்வன் தம்முடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக, தம்முடைய வேதத்தின் மூலமாக நம்மை குறித்த நன்மையான திட்டங்களையும் எண்ணங்களையும் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கிறது. இதன் மேல் நம்ம கண்களை பதித்து இதை தியானிப்போம், இதை நாம் விசுவாசிப்போம். வாழ்க்கையில் நாம் வெற்றிகளை காண்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. 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 யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, யெகோவா ராஜனே. எல்ரோஹி, எல்ரோஹி, என்னை காண்பவரே. எல்ரோஹி, எல்ரோஹி, என்னை காண்பவரே. எல்ரோஹி, எல்ரோஹி, என்னை காண்பவரே. எல்ரோஹி, எல்ரோஹி, என்னை காண்பவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, யெகோவா ராஜனே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர். 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 யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, யெகோவா ராஜனே. மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கிறீர். மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கிறீர். மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கிறீர். மானுவேல், மானுவேல்,
யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, ராஜனே. ரோஃபெக்கா ரோஃபெக்கா என் நோய்கள் நீக்கி நீ. 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 யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தனே, யெகோவா மீட்பனே, யெகோவா ராஜனே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும்
வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்னும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். 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 பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே.
எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. 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 துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. 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 உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். இயேசுவே. ஆமென். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, நல்ல அற்புதமான இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, காலைதோறும் உடைய கிருபையில் புதிதாக வாசிக்கிறோம். புதிய கிருபைக்காக இதனால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீதாமே எங்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிறீர். உடைய தேவ பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே நாமத்தில் 2-3 பேர் கூடியிருப்பார்களோ அங்கே அவர் நடுவே இருப்பேன்னு சொல்லிடுறேன். கர்த்தாவே, எங்கள் நடுவில் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இருக்கிறீர். கர்த்தாவே, உடைய தேவ பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். மக்களுடைய இயேசு நாமத்தை தெளிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, மக்கள் என்ன தேவை பிடிச்சு வந்திருப்பார்களோ அறிந்திருக்கிற தேவன் ஒரு வார்த்தைகள் மக்கள் ஊழியம் செய்வீராக. அவர் தாமே தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவு தப்புவிக்கிறார் வாசிக்கிறோமே. கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புவீராக. கர்த்தாவே, இந்த வார்த்தை விரும்பி அவர்கள் திரும்பாமல் அது நீர் அனுப்பின காரியமாக அவங்களுடைய வாய்க்கு கொண்டு எழுந்திருக்கிறதே. இவருடைய வார்த்தையின் வழியாக மக்கள் வாழ்க்கைகளை கர்த்தாவே, இந்த வார்த்தை தாமே தேவனுடைய வார்த்தை மாற்றங்களை கட்டமைக்கட்டும், ஜீவனை கட்டமைத்துள்ளட்டும். கர்த்தாவே, மக்கள் காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக சத்திய ஆவியலாக சகல சத்தியத்துடன் நடத்துவீராக. மக்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. காரியங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்வீராக. ஞானத்தை தெளிவிக்கிற ஆவியை மக்கள் மேலே நீர் ஊற்றினபடியால் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே,
தொடர்ந்து மக்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஒவ்வொரு சத்தியம் அறிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த மீதியான வேலையை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி நடத்தும் ஆசீர்வதியும். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் எல்லாரும் இந்த வேளையிலே நாம் தசம பாகங்களை காணிக்கையை கர்த்தருக்கென்று நாம் செலுத்துவோம். கரங்களை வைத்துக் கொள்வோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மனுஷர்களை உங்கள் மடியிலே நன்றாய் அளந்துபட வைப்பேன் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிற ஆண்டவரே, ஏற்றுக்கொண்டு ஆசிரியத்து அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மனுஷர்களை எங்கள் மடியிலே அளந்து போட வைக்கிறபடியாக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செய்கிற தொழில்களையும் வியாபாரங்களையும் விவசாயங்களையும் ஆடு மாடுகளையும் நீர் ஆசிரியத்து பெருகப்படுகிறபடியாக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். யார் நாம் சத்தியவேதம் வருவோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைபட்டு அவரை தந்தரளி உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபம். பரலோக பிதாவே, எம்மை துதிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் இளைப்பான நிலையில் இருக்கிறபடி வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகித்து உடைய பிள்ளைகள் மத்தியில் அனுப்புவீராக. வசனம் அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி உலவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு என்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் யாராவது ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட என்னுடைய பிள்ளைகள் நாம் அவரை நம்முடைய ஆண்டவராக இரட்சகராக நம்முடைய தெய்வமாக நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே தேவன் நமக்கு அந்த உலகத்திலே வெற்றியான ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை நாம் பெற்று அனுபவிக்கும்படிதான் அது தேவனுடைய சித்தமாக திட்டமாக இருக்கிறது. ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் வந்து அவருடைய இந்த உலக வாழ்க்கை வந்து அது ஒரு கசப்பான வாழ்க்கை, ஒரு கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கான வாழ்க்கை என்ற மாதிரியெல்லாம் அனைவரும் நினைக்கிறாங்க. ஆனால் பரலோகத்துக்கு நம்ம போனால் தான் அங்கே நல்லா இருக்க முடியும் என்ற ஒரு தவறான எண்ணத்தோடு மக்கள் வாழ்கிறதை நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு அதற்கான என்ன காரணம் அப்படின்னா, வேதம் சொல்வது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அப்போ அவர்கள் சத்தியத்தை அறியாத நிலைதான் அவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் தவிர, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் பாடுகளையும் கண்ணீரையும் அப்படியெல்லாம் நம்ம வந்து பேசக்கூடிய மக்களாக இருக்க மாட்டோம். அப்போ இதுக்கு என்ன அப்படின்னா, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக சொன்னார் இல்லையா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அப்போ சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றியான ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அதனால தான் அவர் சங்கீதம் 138ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிறோம் அவர் தமது வார்த்தையை மையப்படுத்தி இருக்கிறார் என்று. அப்போ அவருடைய வார்த்தை வந்து அவர் ஏன் அந்த வார்த்தையை மேம்படுத்தியிருக்கிறார், அந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றை காட்டிலும் அவர் ஏன் வந்து நம்முடைய வார்த்தையை மேம்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லும்போது, இந்த வார்த்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கையிலே வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளருவோம். எந்த அளவுக்கு விசுவாச வளர்ச்சி ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்வில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை பெற்று இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான செழிப்பான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அப்போ அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, சத்திய வேதத்திலே நாம் நேரத்தை செலவிட வேண்டும். வேதம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து கவனமாக நாம் கவனிக்க வேண்டும்.
அதை பற்றி ஆதியாமம் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் வந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று 14 வசனம் சொல்றது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. ஆதியிலே இந்த வார்த்தை சத்தியம் வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்று அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. வார்த்தை இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு பாருங்க வந்து நன்மையும் இந்த உலகத்தில் இருக்கிற காணக்கூடிய எந்த ஒரு காரியங்களும் இல்லை. வார்த்தை இருந்தால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அங்கே இருக்கும். வார்த்தை இருந்தால் எல்லா விதமான செழிப்புகளும் உண்டு. வார்த்தை இருந்துச்சுன்னா எந்த இடத்துல வேணாலும் வெற்றி உண்டு. அப்போ வந்து அதனால தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே அவர் அனுப்பினார். அந்த வார்த்தையாகிய இயேசு இந்த உலகத்தில் அவர் நமக்குள்ளே வந்தார். அந்த வார்த்தை வந்து மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ அந்த வார்த்தையை குறித்து இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் வந்து தேவனுடைய வார்த்தையை குறித்து மிக கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை பற்றி எபிரேயர் நிறுவம் அங்கே 1 அதிகாரம் செஞ்சிருக்கு, அவர் சர்வத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார் என்று. அந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் அவர் எப்படி தாங்குறாரு? தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிறார். அது மட்டும் இல்லாமல் எபிரேயர் 4:12 சொல்றது, அந்த வார்த்தை வந்து ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது என்று. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது மட்டுமல்ல, அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. வார்த்தைக்கு வல்லமே இருக்கு, அதே சமயத்தில் அதுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவனும் இருக்கு. வார்த்தையும் ஜீவனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த வார்த்தை நமக்கு சகலவித நன்மைகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த நன்மை வேணாலும் வார்த்தையை பெற்றுக்கொண்ட தேவனுக்கு வந்து உண்டாகிறதுக்கு பாருங்க வந்து எல்லாமே சாத்தியமாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு வந்து தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வந்து ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் இங்கே 20 23 வசனங்கள் வரைக்கும் அங்கே சாலமோன் சொல்ல பார்க்குறேன், என் மகனே என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவையில் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவையிலே உன் இதயத்துக்குள் காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவன் ஜீவனும் அவரோட உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அங்கே பாருங்க வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சொல்ற போது நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய வார்த்தை வந்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது வந்து ஜீவனுள்ளதாக இருக்கிறது, அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும், அது மட்டும் இல்லாமல் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் அது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை வந்து இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? நாம் வந்து கவனிக்கணும். அதாவது அதற்கு முதலிடத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லும்போது நீதிமொழிகள் 4 வந்து என் மகனை என் வார்த்தையில கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இதயத்துக்குள் காத்துக்கொள். வார்த்தையை வந்து இன்னைக்கு வந்து அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? சத்தியத்தை வந்து தேவ வசனத்தை அதை படிக்கணும், அந்த வசனத்தை கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வசனத்தை வந்து இன்னைக்கு நாம் என்ன பண்ணணும்? எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு அந்த வசனத்தை தியானிக்க வேண்டும். இந்த வசனத்தை வந்து இரவு பகலும் தியானிக்கணும். இதான் பாருங்க, சங்கீதம் 1 சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து விளைவுறாக இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செயல்களெல்லாம் வாய்க்கும் என்று வந்து தாவீது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் நாம் வந்து தியானிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஒன்றாவதாக நாம் தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படின்ற பற்றி பிரச்சனைக்கு பாருங்க, மக்கள் வந்து பொதுவாகவே பிரச்சனையை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நாம் பிரச்சனையை குறித்து பேச வேண்டாம், பிரச்சனையை பார்த்து பேசுவோம். ஏன்னா அந்த பிரச்சனையை பார்த்து பேசும்போது தான் அந்த பிரச்சனை வந்து என்ன செய்யும்? வாழ்க்கை விட்டு நீங்கி போகும்.
அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுகிறது மட்டுமல்லாமல் நாம் தேவனுடைய வார்த்தையை செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான்கு முக்கியமான காரியங்கள். ஒன்று, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் அல்லது நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கணும். ரெண்டாவது, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், படிக்கிறோம், அதை நாம் என்ன பண்ணணும்? தியானிக்க வேண்டும். இரவு போகிறோம் தியானிக்கணும். மூன்றாவது, நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது மட்டும் இல்லாமல் அவைகளை தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். தேவனுடைய வசனம் என்ன சொல்றார், அந்த வசனத்தை வைத்துக் கொண்டு நாம் பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும். நான்காவதாக, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறது மட்டும் அதை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த 4 முக்கியமான காரியங்களை கண்டிப்பாக நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வந்து கண்டிப்பாக நாம் செய்யணும். அதுல மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லும்போது, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன்னுடைய இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். அப்போ ஒரு பாருங்க வந்து, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன்னுடைய இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு. அப்போ வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து பொய்யா சொல்ல, மெய்யாவே சொல்றேன். எவனாயிலும், எந்த மனுஷனாக இருந்தாலும் சரிதான், எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன்னுடைய இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும் என்று சொல்கிறார். அப்போ வந்து என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிறோம், இதயத்தில் சந்தேகப்படாமல் இருக்கணும். மூணாவது, அந்த பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ நம்ம பேசும்போது அது எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயிடுன்றார். சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயிடும் என்று சொல்கிறார். அப்போ அந்த மலை தள்ளுண்டு போகிறதை நாம் வந்து பார்க்க முடியும். ஒருவேளை வியாதி ஒரு பெரிய மலை பார்த்துருக்கலாம், அல்லது ஒரு சில பாருங்க வந்து பண பிரச்சனைகள் ஒரு பெரிய மரமாக இருக்கலாம், ஒரு சில மனுஷர்களே ஒரு பெரிய மரமாகி எதிர்ப்புகளை கொண்டு வரலாம். ஒரு சில நேரங்களில் ஒவ்வொரு விதமான குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் மனமாக இருக்கலாம். இப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அநேக மனுஷர்கிட்ட போய் மழை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு நாம் இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து அந்த மலையை பார்த்து பேசும்போது அந்த மலை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி, அந்த பிரச்சனைகள் நீங்கி, அது எப்படி மலை சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும் என்று சொன்னாரோ அதுபோல நாம் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அது எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் பேருந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போயிடும். அவைகளை நம் வாழ்க்கையிலே பார்க்கலாம். அப்போ அதையும் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவைகள் அப்படி இருக்கணும். நாம் பேசுறது வேற சொல்ல, இந்த நாக்கு இந்த பேசுறதுல ஒரு முக்கியமான இடத்தை வைக்கிறது. அதை பற்றி யாக்கோப்பு ஒரு காரியத்தை சொல்கிறார். யாக்கோப்பின் நிறுவம் அங்கே 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுப்போம் என்று சொன்னால், யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் அவர் சொல்றாரு வந்து அந்த 3ஆம் வசனத்துல இருந்து கூட நம்ம பார்க்கலாம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களை கடிவாளம் போட்டு அவர்களின் முழு சரீரத்தையும் நடத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்காராலே திருப்பப்படும் என்று சொல்கிறார். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவருடைய முழு சரீரத்தையும் நடத்துகிறோம். 2 காரியங்களை சொல்றாரு. ஒன்று குதிரையை பற்றி, 2வது கப்பலை பற்றி சொல்றாரு. சொல்லும்போது குதிரைக்கு வந்து என்ன பண்றாங்க, அவைகளை நடத்தும்படி அவைகளை கடிவாளம் போட்டு அங்க என்ன செய்யறாங்களா, அப்படியே முழு சரீரத்தையும் என்ன செய்யறாங்கன்னா திருப்பி நடத்துகிறோம். ஒரு குதிரை ஒருத்தர் கையில இருக்குது, அல்லது குதிரையோ அல்லது குதிரை வண்டியோ இருக்குன்னா என்ன பண்றாங்க, அந்த குதிரைக்கு கடிவாளம் போடுறாங்க. அந்த நாக்கிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, குதிரையுடைய நாக்கிலேயே அந்த கடிவாளம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி ஒன்று இருக்குதான் பாருங்க.
ஆண்டவர் பாருங்க ஒரு அருமையாக அதை சிருஷ்டித்திருக்கிறார். அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஒரு இரும்பு ராடு போட்டு அதை வாரில் வச்சு மாட்டி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நடத்துகிறாங்க. அதுக்கு பேர் தான் பாருங்க கடிவாளம். ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி அங்கே இங்கேயும் வேகாம ஓடி அங்கே இங்கேயும் போகாமல் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த கடிவாளத்தை பயன்படுத்துகிறாங்க. அதுபோல தான் என்ன சொல்கிறாங்க எங்க யாக்கோபு, உங்களுடைய நாக்கை உங்களுடைய முழு சரீரத்தை நடத்தும்படி உங்கள் நாக்கை நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் என்ன சொல்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே வந்தவர் அடுத்த பகுதிக்கு வராரு. கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பிரிவுகளாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்தவும் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும் என்று சொல்கிறார். இங்க சொல்லும் போது அடுத்து கப்பலை பற்றி சொல்றாரு. கப்பலை பற்றி சொல்லும் போது அவைகள் மகா பிரிவுகளாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடைப்பட்டார். காற்று கப்பல் வந்து பெருசுதான், பெருசுதான். ஆனாலும் அந்த பெரிய கப்பலை கூட அசைக்கக்கூடிய அளவுக்கு காற்று வருது, கடுங்காற்று வருது. அப்படி இருந்தாலும் கூட கடுங்காற்றெல்லாம் அடிபட்டாலும் அவைகளை நடத்தவும் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. ஒரு மாணவி இருக்கிறாங்க, அந்த மாணவி இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஹெட்டா ஒரு கேப்டன் இருக்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த கேப்டனுக்கு அவர் என்ன யோசிக்கிறாரோ, அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு நேராக சிறிய சுக்கானையை வைத்துக்கொண்டு அந்த பெரிய கப்பலை தாங்கள் யோசிக்கும் இடத்துக்கு நேராக நடந்து செல்கிறார்கள். மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்ப எங்க போகணுன்றத கரெக்டா அந்த சின்ன சுக்கானை வைத்துக்கொண்டு அந்த பெரிய கப்பலை திருப்பும்போது சரியான இடத்த அவங்க யோசிக்கிற இடத்துக்கு நேராக திருப்பும்போது அது என்ன பண்ணுது, சரியான இடத்துக்கு நேராக போய்கொண்டிருக்குது. அதுபோலதான் உங்க வாழ்க்கையும் என்று சொல்கிறார். உங்க வாழ்க்கையும் இந்த சின்ன நாக்கு தான், ஆனா இந்த வாழ்க்கை கப்பலை, அது இந்த விசுவாச கப்பலை ஓட்டுவதற்கு நடத்தி செல்வதற்கு இந்த நாக்கு, சின்ன சுக்கானாகிய நாக்கு வந்து அதை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் யோசிக்கும் இடம் எதுவோ அப்படின்னும் போது தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது அந்த வார்த்தையே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வந்து கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்கும் போது இந்த பெரிய விசுவாச வாழ்க்கை இந்த சின்ன சுக்கானாகிய இந்த நாக்கை வைத்து பேசும்போது சரியான ரீதியில் நம்ம பேசும்போது, குறிப்பா தேவனுடைய வார்த்தையை பேசும்போது நாம் சரியான வழியிலே நடத்தப்படுவோம். அதான் தாவீது கூட சொல்கிறார், நான் உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன் என்று அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை வைத்துக் கொண்டு நாம் நடக்க வேண்டிய வழிக்கு நேராக நம்மளை நடத்தி செல்கிறார். அப்ப இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் வைத்து இந்த சின்ன சுக்கானாகிய நாவை வைத்துக் கொண்டு நாக்கில் வந்து இந்த பெரிய கப்பலாகிய, இந்த விசுவாச கப்பலாகிய, இந்த ஏமாற கப்பலாகிய இந்த வாழ்க்கையை நாம் என்ன பண்ணணும், சரியான ரீதியிலே நடத்தி செல்ல வேண்டும். அப்ப அது மட்டும் இல்லாம இந்த 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 கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு லாபகரமான வாழ்க்கை என்பதை நம்ம வந்து அறிந்து கொள்ளணும். அனைவரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது வந்து ஒரு அழுகையும் பிரச்சனையும் நஷ்டங்களும் அப்படிதான் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. கவலைகளும் கண்ணீர்களும் அப்படிதான் இருக்கும் உலகத்தை அப்படின்னு அன்னைக்கு சொல்றாங்க. சிங்காரம் கூட அப்படி சொல்லுறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இதை பற்றி அதாவது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லுது, அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறார் என்று. அப்ப வியாபார கப்பல்ல வந்து அது லாபத்துக்கு என்று உருவாக்கப்பட்டது. ஒரு கப்பல் இருக்குன்னா அது நஷ்டத்துக்காக வாங்கி பல கோடி ரூபாய்களை கொடுத்து வாங்கி கடலில் போய் விடுறது இல்லை. அது லாபத்துக்காக, லாப நோக்கத்தோடு செய்யறாங்க. அது போலதான் இங்க வந்து ஆண்டவர் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நீதிமொழிகள்ல 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லும்போது ஒரு வியாபார கப்பல் என்றே சொல்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு வியாபார கப்பல். அங்க ஒரு பத்சேபால் ஒரு அங்கே வந்து சாலமோனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும்போது அவள் வந்து வியாபார கப்பல் போல இருக்கிறார், தூரத்திலும் தன் ஆகாரத்தை கொண்டிருப்பா சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த வியாபார கப்பல் வந்து லாபத்துக்கு என்று உருவாக்கப்பட்டது.
லாபத்துக்கென்று அந்த கப்பல் வந்து கடல்ல வந்து நடத்தி செல்லப்படுகிறது. அதுபோலதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் பாருங்க. அங்கே ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை அப்படின்றார். அப்ப என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து நாம் வந்து ஒவ்வொருவரும் வந்து அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, நாம் ஆணாக இருந்தாலும் நாம் வந்து ஒவ்வொருவரும் ஒரு வியாபார கப்பலை போல ஒரு லாப நோக்கத்தோடு தேவன் வந்து இந்த உலகத்தில் நம்மளை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு வியாபார கப்பலாக அவர் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி பாருங்க, இந்த கப்பல் வந்து இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய புனித பயணம் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நான் சொல்றேன், புனித பயணம் சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ஏற்றுப்பாங்க. புனித பயணம்னா அப்படின்னு ஆமான்னு ஏற்றுக்குவாங்க. ஆனால் லாபத்துக்காக அந்த உலகத்தை நீங்க வாழ்றீங்கன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணம்? கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு பக்தியா மாறலாங்க, ஒரு புனித பயணம் போகலாங்க அப்படின்னா தான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கலாமே தவிர இது வந்து ஒரு லாப நோக்கத்துக்காக இல்லைன்ற மாதிரி அநேகர் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு லாப நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பாருங்க, அது வந்து லாப நோக்கத்தோடு விடப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பாருங்க, ஆண்டவராய் இயேசுவை கூட நீங்க உதாரணமாக அவர் சொல்றாரு. சொல்லும் போது பாருங்க, அவர் எப்படி சொல்றாருன்னா லாப நோக்கத்தோடு தான் பேசுறார். குறிப்பாக மலை பிரசங்கத்துல வந்து அவர் வந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். மலை பிரசங்கத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா மிக அற்புதமான ஒரு போதனை. அந்த போதனையில நீங்கள் 5ஆம் அதிகாரத்துல வரும்போது அது ஆரம்ப கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர்றாங்க அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களுக்காக அந்த 5ஆம் அதிகாரமும் 6ஆம் அதிகாரம் வந்து அது வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கிறாங்க, ஒரு மிடில் இருக்கிறாங்க, கொஞ்சம் வளர்ந்து வர்றாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்காகவும் 7ஆம் அதிகாரம் வந்து கொஞ்சம் வளர்ந்தாச்சு, கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சாச்சு, பல வருடங்களாக அவர்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு என்று இந்த 3 அதிகாரங்களையும் மாணவராய் வைத்துக் கொண்டே வருகிறார். ஆனா இந்த முதல் 5ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலே ஒரு மனுஷன் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போதே அவனுக்கு என்ன நோக்கத்துக்காக வருகிறான் என்பதை பற்றி அவர் வந்து அங்கே ஆண்டவராய் இயேசு நம்ம பார்க்கிறோம். நீங்க மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல அந்த 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்றார். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படி சொல்றாரு. பூமிக்கு உப்பாக இருக்கிறோம் அப்படின்னும் போது உப்பு எதுக்கு இன்னைக்கு பயன்படுது அப்படின்னா, உப்பு நல்ல ஒரு ருசியை உண்டாக்குறது. நல்ல கவனிக்கிறீங்க, உப்பு எதுக்கு இருக்கு? ஆண்டவராய் இயேசு வந்து நீங்க வந்து ஒரு சாரமற்ற உப்பு போல இருப்பீங்களா அப்படின்னு அவர் பேசுறாரு. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்றாரு. அப்போ உப்பு எப்படி இருக்கணும்? அது சாரமற்று போயிடக்கூடாது. சாரமற்று போனால் நீங்கள் வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் போய்விடுவீர்கள். ஆனால் அந்த உப்பு நல்ல சாரமா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணணும்? அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உப்பானது எப்படி இருக்கணுமா? அந்த உலகத்தில் நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். அப்போ உப்பு வந்து எப்படி இருக்கு? ஒரு லாப நோக்கத்துக்காக இருக்கிறது. உப்பு என்னன்னா பாருங்க, உப்பு என்ன செய்யுது? நல்ல வந்து ஒரு பொருளுக்கு வந்து நல்ல ஒரு ருசியை உண்டாக்குது. நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய நல்ல சமையல் பண்ணுங்க, நல்ல சிக்கன் பண்ணுங்க, மட்டன் பண்ணுங்க, இல்லை எந்த ஒரு நல்ல ஒரு ருசியான ஒரு நல்ல பதார்த்தங்களை நீங்க பண்ணுங்க வீட்டில், அதுக்கு கண்டிப்பா உப்பு போடணும். உப்பு போடலைன்னா என்னது? அதை வந்து எவ்வளவு நீங்க நல்லா பண்ணாலும் எவ்வளவுதான் பாருங்க. ஒரு சில இப்ப என்ன பண்றாங்க, சமையல் பண்ணி அந்த சமையலுக்கு மேல நல்லா டெக்கரேஷன்லாம் பண்றாங்க. அவெல்லாம் இருந்து உப்பு மட்டும் போடலன்னு வச்சுங்க, அது யாராவது சாப்பிடுவாங்களா? முடியாது. அப்ப அந்த உப்பு வந்து ஒரு ருசியை உண்டாகும். அது மட்டும் இல்லாம இப்போ இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. அந்த நிறைய எல்லா வீடுகள் நீங்க வந்து எல்லா வீடுகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃப்ரிட்ஜ் சாதன பெட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எதுக்கு? நிறைய பொருட்களை வந்து அது பாதுகாத்துக் கொள்வது, கெட்டு போகக்கூடாது அப்படின்னு. அப்போ அப்படி இருக்கிறதுனால நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா வீடுகளையும், குறிப்பா நிறைய வீடுகள் நீங்க நல்ல ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஆனா நான் பாருங்க, சிறுவனாக இருக்கும்போதெல்லாம், நான் சிறுவனாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தா நிறைய இடங்கள்ல ஃப்ரிட்ஜ் இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
அந்த நாட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க வீட்டில் அப்படின்னா, குறிப்பாக அந்த தேங்காய்லாம் வாங்கிட்டு வருவாங்க. தேங்காய் வாங்கிட்டு வந்து அதை முதல் நாள் சமைச்சிருவாங்க. பெரிய தேங்காயாக இருக்கும். அந்த தேங்காய் கெட்டு போகாமல் இருக்குன்றக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, போய் நல்ல உப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உப்புல வந்து அந்த தேங்காயை உள்ள அப்படியே கட் பண்ணி அழகாக உள்ள போட்டுருவாங்க. போட்டால் என்ன ஆயிடும், அந்த உப்புல போட்டுட்டா அந்த தேங்காய் வந்து என்ன ஆயிடுது, கெட்டு போகாமல் நல்லா அது ஒரு 2 மணி நேரம் கூட இருக்கும், ஒன்றும் கெட்டு போகாது. இன்னைக்கு தான் பாருங்கள் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து எத்தனை நாள் வச்சாலும் பாருங்கள் உள்ள கெட்டு போகாமல் இருக்குது. ஆனால் இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த தேங்காய்லாம் எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த உப்புல போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பொருட்களை நல்லா பாருங்கள், என்ன ஒரு சிலர்லாம் பாருங்கள், நல்ல மட்டன்லாம் வாங்கி கொண்டு வந்து கூட அந்த உப்பை தடவி என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே அழகா கொஞ்சம் காய வச்சிருவாங்க. அது என்ன ஆயிரும்னா பாருங்க, அது நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா வந்து அந்த மாதிரி அந்த உப்புக்கு வந்து ஒரு பெரிய தன்மை இருக்கு, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை இந்த உப்பை பற்றி ஒரு வேதாமாக்கள் விவாதித்துக் கொண்டிருந்தாரலாம். அப்படி விவாதித்துக் கொண்டிருக்கும் போது உப்பு நமக்கு வந்து அது ருசியை கொடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் உப்பு வந்து கெட்டு போகாமல் பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருவர் சொன்னாராம் பாருங்க, எழுந்து என்று, உப்பு ஒரு தாகத்தை ஏற்படுத்துகிறது என்று. உப்பு வந்து பாருங்க, நீங்க கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டா அறியாமலே வந்து தாகம் வந்துடும், தண்ணி குடிக்கணும் மாதிரி ஒரு தாகம் ஏற்பட்டுரும். அப்போ உப்புக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு தன்மை இருக்கு. இயேசு வந்து ரட்சிக்கப்பட்டு, நான் சொல்கிறது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வருகிற மக்களை பற்றி சொல்றார், நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு. அப்போ என்ன செய்யுது, உப்பு வந்து ருசியை கொடுக்கிறது, உப்பு வந்து கெட்டு போகாமல் பாதுகாத்து கொடுக்கிறது, உப்பு தாகத்தை உண்டாக்குறது. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே ருசியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம பார்க்கும்போது அநேக மக்களுக்கு இவங்களை மாதிரி நம்ம வாழணுங்க, இவங்க போற ஆண்டவருக்கு நம்மளும் போகணுங்க, இவங்க போற சபைக்கு நானும் வரணுங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ருசியை ஏற்படுத்தின மக்களுக்குள்ள. ரெண்டாவது பாருங்க, வந்து நாம் இருப்பதனால் பாருங்க, ஆண்டவராய சொன்னாரே நம்ம கூட வாசம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனை எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. பாருங்க, ஆண்டவராய் இயேசு உலகத்துக்கு வந்தது எதுக்கு அப்படின்னா, இந்த உலகம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக. அவர் சொல்றாரு, நான் மட்டும் இல்ல, உலகம் கெட்டு போகாமல், இந்த உலகத்தில் இருக்க மனுஷன் கெட்டு போகாமல் அவர் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மனுஷனுக்கு பாவத்திலையும் சாபத்திலையும் வியாதியிலையும் தரித்திரத்திலையும் கடந்த மனுஷன் வந்து கெட்டு போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், கேட்டுக்குள்ள மனுஷன் போய் கொண்டிருக்கிறான். இவனுக்கு வாழ்வு கொடுக்கும்படிதான் இந்த உலகத்தில் ஆண்டவராய் இயேசு வந்து வந்தார். அவர் சொல்றாரு, நான் மட்டும் கெட்டு போகாமல் இருக்கும்படி வரல, நீங்களுமே இந்த உலகத்துல இந்த மனுக்குள்ள கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. அதனாலதான் உப்பை பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று அவர் 13ஆம் வசனத்துல 5ல சொல்ல பாருங்க, மத்தேயு 5ல சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் பாருங்க, அங்க சொல்லப்படுது, சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? உப்பை போய் உப்புக்கு வந்து சாரம் இல்லை, அதை போட்டால் ருசி வர்றதில்லை அப்படின்னா அது எதுக்கு பயன்படும்? கொண்டு போய் வெட்டி எங்கடாவது ஒரு கீரை போடுறதுக்கு பயன்படும். ரெண்டாவது பாருங்க, அதுல இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, அது சாரமே இல்லைன்னா பாருங்க என்ன, அது வெளியில போய் கொட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாம மனுஷனால் மிதிக்கப்படுமே ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது. அப்ப நல்ல கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை மனிதரால் மதிக்கப்படணுமே தவிர மனிதர்களால் மிதிக்கப்படக்கூடாது. அதான் அவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, உப்பானது என்னது, சாரம் இருக்கும் போது அது என்ன பண்ணுது, ருசியை கொண்டு வருது. சாரம் இருக்கும் போது அது வந்து என்ன பண்ணுது, கெட்டு போகாமல் பாதுகாத்து கொள்கிறது. சாரம் இருக்கும் போது அது தாகத்தை உண்டாக்குறது. ஆனால் சாரம் இல்லாமல் போனா வெளியில போட்டப்படுது, அது மனிதனால் மிதிக்கப்படுது. அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையா, நீங்கள் வந்து அதாவது ருசியை கொடுக்கக்கூடியவர்களாய், கெட்டு போதாமல் பாதுகாக்கக்கூடியவர்களாய், தாகத்தை உண்டாக்கக்கூடிய மக்களாக இருக்கணுமே தவிர நாம் மனுஷர்களால் மதிக்கப்படாமல் போயிடக்கூடாது. மனுஷரால் மதிக்கப்படணும்னா இந்த உப்புல 3 காரியம் இருக்கணும். என்ன இருக்கணும்? அது வந்து ருசியை கொடுக்கணும், அது வந்து
கெட்டு போகாமல் பாதுகாத்துக் கொள்ளணும். மூன்றாவது அது தாகத்தை உண்டாகும். அப்ப ஆண்டவராகிய இயேசு நம்மள அப்படிதான் அந்த உலகத்தில் வச்சிருக்கிறார், ஒரு லாப நோக்கத்தோடு. என்னது? ஒண்ணு, நாம் ருசியை உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மளை பார்க்கிற மக்கள் இவங்களை போல வாழணுங்க, இப்படி நம்ம அந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நம்மளை பார்க்கும் போது ஆண்டவராகிய இயேசுவை மக்கள் பார்க்க வேண்டும். அந்த ஒரு ருசி ஏற்படுத்தணும். இரண்டாவது, நாம் கெட்டு போக விடக்கூடாது. இயேசு சொன்னாங்க, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல வந்து கெட்டு போகாமல், மனுஷன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்தார். அப்ப நம்ம அந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஊர்ல, ஒரு தெருவில் இருக்கிறீங்க, அல்லது ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, ஒரு பகுதியில் இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல அந்த மனுஷர்கள் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த உப்பு இருக்கக்கூடிய அந்த என்னது, அந்த ருசியை கொடுக்கக்கூடியது, அந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது, அந்த தாகத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்குதுங்க. அப்ப என்ன பண்ணணும்? நாம் என்னை தேவன் ஒரு பெரிய லாப நோக்கத்தோடு இந்த தேவன் உலகத்தில் ரட்சித்திருக்கிறார் அப்படின்ற அந்த அறிவு வெளிச்சம் நமக்குள்ள இருக்கும்போது அநேகர் நம்மளை பார்த்து மதித்து அவர்கள் ஆண்டவராய் இயேசுனுடைய வார்த்தையை காண்பார்கள். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று. அப்ப அதை பாருங்க, உலகத்துக்கு நாம் என்னவா இருக்கிறோம்? உப்பாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அங்கே ஆண்டவராய் இயேசு நம்ம பார்த்தோம், அவர் வந்து இந்த உலகத்தை கெட்டு போகாமல் பாதுகாக்க முடியாம வந்தார். அது மட்டும் இல்லாம ஆண்டவராய் இயேசு வந்து பாருங்க சொல்லும் போது அவருடைய ஊழியங்களை நீங்க எடுத்தாலும், அவருடைய பிறப்பை நீங்க எடுத்துக்கிட்டாலும், அவருடைய வளர்ப்பை நீங்க எடுத்துக்கிட்டாலும், அவருடைய ஊழியங்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும், அவர் சிலுவையிலே மரித்தாரே கல்வாரியிலே, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், அவர் உயிரோட இருந்தாரே அதை நீங்க எடுத்துக்கிட்டாலும், ஒன்று மட்டும் ரொம்ப தெளிவா தெரியும், ஒரு பெரிய லாப நோக்கத்தோடு அதை செய்தார் என்பதை நாம் காண முடியும். குறிப்பாக அதை பற்றி மத்தேயு சுவிசேஷமாய் பாருங்க, அங்க யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனத்துல பாருங்க, அவரை பற்றி பார்க்கிறோம். என்னன்னா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 46வது வசனம் பாருங்க. என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடாது? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? என்ன சொல்றாரு? என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடாது? நல்லா பாருங்க, அவருடைய வாழ்க்கையை பாருங்க. அவருடைய வாழ்க்கையை பார்த்தா ஒரு லாபகரமான வாழ்க்கை. அவர் சொல்றாரு, உங்களை யாருக்காவது என்கிட்ட பாவம் இருக்குன்றத உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னா? ஏன்னா சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போதே அவரை யாராலும் குற்றப்படுத்த முடியல. ஏன் அப்படின்னா அவர் இந்த மனுக்குலத்துக்கு ருசி கொடுக்கவும், கெட்டு போகாமல் பாதுகாக்கவும், தாகத்தை உண்டாக்கும்படியாக இயேசு உலகத்தில் வந்தார். ஏன் சொன்னார் பாருங்க, என்னிடத்துல மாணவர்களுக்கு ஒரு காலம் என்னது தாகம் உண்டாகினார். ஏன்னா அவர் அப்படி ஒரு தாகத்தை தீர்க்கக்கூடியவர். தண்ணீரை குடிக்கும் போது அவர் சொல்றாரு, அதாவது உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு, உப்பை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு இருக்கும்போது தாகம் ஏற்படும். ஆனால் அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு எது வேணும்? தண்ணீர் வேணும். இப்போ வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஏசு உப்பாவும் இருக்கிறாரு, நம்மளை பற்றி உப்புன்னு சொல்றாரு. ஆனால் பாருங்க, அவரும் அப்படித்தான் இருக்கிறார். அவரும் இந்த உலகத்தில் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதா மக்களை அவர் வந்திருக்கிறார். அப்ப அப்படி ஒரு கெட்டு போதாமல் பாதுகாக்கணும்னா ஒண்ணு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தை கெட்டு போகாமல் பாதுகாக்க உலகத்தில் வந்தார். நம்மளையுமே அந்த நோக்கத்துக்காக வச்சிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு பரலோகத்துக்கு போய் இன்னைக்கு பரலோகத்தில் போய் இன்னைக்கு பிதாவை தேவ சமுத்திரம் உட்காந்து அவர் என்ன பண்றாரு? ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், அறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நமக்காக. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கும் உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம வந்து ஒரு பெரிய லாப நோக்கத்தோடு வாழணும்தான் அவருடைய விருப்பம். அப்போ வந்து பாருங்க, அங்க சொல்றாரு, ஒருவனும் என்ன இடத்துல பாவம் இருக்குன்றது சொல்ல முடியாது. பாருங்க, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அப்ப அவர் சொல்றாரு, எந்த மனுஷனாவது என்னை வந்து என் வாழ்க்கையை என்னை பார்க்கும்போது பாவம் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் இந்த வாழ்க்கையை அவருடைய உலகத்தை வாழ்ந்த போது பாவம் அவர்கிட்ட இல்லை, யாரும் குற்றப்படுத்த முடியல. ஏன்னா அவர் ஒரு பெரிய லாப நோக்கத்தோடு உலகத்திலே வாழ்ந்தார். அது மட்டும் இல்லாம
நீங்க லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 49வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் பாருங்க. அதில் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்த வேளையில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். சொல்றாரு ஆண்டவராக இயேசு வந்து, அவர் கடந்த வாரமே நான் சொன்னேன், அவங்க வந்து நாசரேத் என்ற ஊர்ல இருந்து அவர் ஆண்டவராக இயேசுவும் அவருடைய பெற்றோர்களும் என்ன பண்றாங்க, பஸ்கா பண்டிகைக்காக அவர்கள் எருசலேமுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பிரயாண தூரம் இருக்கும். போறாங்க. அங்க போய் அந்த பண்டிகையை பங்கெடுத்து கொண்டு அவருடைய பெற்றோர்கள் திரும்பி வர்றாங்க. மரியாதும் யோசேப்பும் வர்றாங்க. வந்துட்டு இருக்கும்போது, ஆனால் இயேசுவை காணலை. ஒரு நாள் பிரயாண தூரம் வந்தாச்சு. இயேசு அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம சொந்தக்காரங்க கூட இருப்பார் போல நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசி ஒரு நாள் பிரயாண தூரம் வந்தோம்னா பார்த்தா இல்ல, பிள்ளை காணும். திரும்பியும் அவங்க பண்ணி அங்க போனா, எருசலேமுக்கு போனா, ஆண்டவராக இயேசு போய் அவர் என்ன பண்றாருன்னா, அங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க, நல்ல வேதத்தை அறிந்தவர்களோடு அங்க வந்து அவர் என்ன பண்ணாரு, உட்கார்ந்துருக்கிறார். அதபடி 47ஆம் வசனத்துல கடவுள் நான் சொன்னோம், அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரவையும் குறித்து பிரமித்தார்கள். 46ஆம் வசனத்துல கூட நம்ம பாருங்க, 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கவும், அவர் பேசுவதை கேட்கவும், அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரவையும் குறித்து பிரமித்தார்கள். நல்ல கவனிங்களேன். அப்படி இருக்கும்போது அவர் வந்து கேட்கிறாரு, அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு, பதில் சொல்றாரு. அந்த வேத பாரகரும் நல்ல பாருங்க, அங்க இருக்கக்கூடிய பெரிய படித்தவர்கள் மத்தியில இருந்து, வேதத்தை அறிந்தவர்கள் மத்தியிலிருந்து அவர் கேட்கிறாரு, பதில் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதை கேட்ட யாவரும் என்ன பண்ணாருன்னா பிரமித்தார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மருவத்துறையும் குறித்து பிரமித்தார். ஏன்னா பாருங்க, நல்ல வேதத்தை அவர் வந்து அறிந்திருந்தார், கற்றுக்கொண்டிருந்தார் சிறுவயதே. ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு பெரிய லாப நோக்கத்தோடு வாழ்ந்தார். உடனே அவருடைய பெற்றோர்கள் வந்து கேட்குறாங்க, யோசேப்பு மரியாதை வந்து கேட்குறாங்க, ஏன் இவ்வளவு இப்படி, அதை பாருங்க சொல்றாங்க. அதற்கு அவங்க வந்து கேட்குறாங்க பாருங்க, என்னன்னா 41 அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? அவங்க பாருங்க 48வது தாய் பண்ணார், அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார். அப்பொழுது தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்த வேளையில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். அப்ப என் பிதாவுக்கு அடுத்த வேளையில் நான் இருக்க வேண்டியது அறியலாம்னா, இந்த தேவனுடைய வசனத்துல அவர் படிக்கவும் அதை கேட்கவும் அப்படிப்பட்ட அறிந்தவர்களோடு அவர் வினாவும் அவர் இருந்தார். அவர் பேச கேட்ட யாரும் பிரமித்தார்கள். பதில் சொல்லக்கூடிய முடியல அவங்கள. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வேதவசனத்தை அறிந்திருந்தார். அப்போ அவருடைய இளமை அந்த பருவத்தில் கூட நீங்க பாருங்க, 12 வயசு இருக்கும் அவருக்கு. நீங்க 12 வயசு சின்ன பிள்ளைலாம் எங்க நிற்கும்? போனா ஏதாவது ஒரு மிட்டாய் கடையில் நிற்கும், இல்லைன்னா எங்கேயாவது திருவிழானா பலூன் வாங்கிக்கிற இடத்துல நிற்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு எங்க இருக்கிறாரு அப்படின்னா, பெரிய பெரிய வேதபாரர்களோடு உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருடைய தெய்வீகமான நோக்கம் இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக வந்தார், உலகத்தை ரட்சிப்பதற்காக வந்தார். அது மட்டும் இல்லாம அவர் தன்னை குறித்து இந்த வேதம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து அறிந்து, அப்போ வந்து நம்ம அதை வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பெரிய லாப நோக்கத்தோட அப்படி செய்து கொண்டு வந்தார். அதுல யோவான் 6ஆம் அதிகாரத்துல, அங்கே 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நம்ம எடுப்போம்னா, அங்கேயும் கூட நீங்க 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல அங்க என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம வாசிப்போம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனைவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனைவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இந்த இடத்துலங்க அந்த மக்களுக்கெல்லாம் என்ன பண்றாரு ஆண்டவராக இயேசு, இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அப்பம் கொடுக்குறாரு.
அப்பத்தை நல்லா சாப்பிடாம கொடுக்குறாரு. அப்படியே கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களாம் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இயேசு ஏதோ அப்பத்தை தான் கொடுக்குறதுக்கு வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நினைப்பு இருக்குது. ஆனா இயேசு சொல்றாரு பாருங்க, இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நான் எந்த நோக்கத்துக்காக அந்த உலகத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னா, என் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் என்ன பண்ணி வந்திருக்கிறேன். அப்போ அவருடைய பிதாவுடைய சித்தம் என்ன அப்படின்னா, அவர் ஊழியத்தை செய்யணும், அநேகருக்கு நன்மை செய்யணும். அதனால இயேசு பற்றி வேற சொல்றது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் சாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். அதுக்கு இந்த பூலோக வாழ்க்கையில 33 வருஷத்துல ஒரு 3 வருஷம் அவர் ஊழியத்தை செய்தார் இல்லையா, அவர் நன்மை செய்தார். அவருடைய நோக்கத்தை பாருங்க, ஒரு பெரிய லாப நோக்கம். இப்ப அவருடைய போற இடத்துலலாம் பிரச்சனைகளும் வியாதிகளும் அதுன்னு வந்துச்சுன்னா யாரும் இவரை தேடி வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இவர் எங்க ஒரு போற இடத்துல என்ன நடக்குது, அவர் நன்மை செய்கிறார், விசுவாசம் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறார். எல்லாம் அந்த வியாதியில பிடிக்கப்பட்டிருக்க எல்லா மக்களுக்கும் சுகம் உண்டாது. அப்ப மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய லாபத்தை அவர் கொடுத்தார். அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, என் பிதாவினுடைய சித்தம் என்ன அப்படின்னா, நான் சிலுவைக்கு போவது தேவனுடைய சித்தம் என்று அவர் சொல்கிறார். பாருங்க, அவர் சிலுவைக்கு போறது தேவ சித்தம்ன்றதை பற்றி அவர் சொல்றார் பாருங்க. அதை பற்றி சிலுவைக்கு போறதே ஆண்டவராகிய இயேசு என்ன பண்றாரு, ஒரு பெரிய லாப நோக்கத்தோடு செஞ்சார். பாருங்க என்ன செஞ்சாரு அப்படின்னா பாருங்க. அதை பற்றி லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 51ஆம் வசனம் சொல்லுகிறது. எடுப்போம், லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 51வது வசனத்தை எடுப்போம். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, கவனிங்க, அவர் சிலுவைக்கு போற அந்த நாட்கள் நெருங்கிய போது அவர் என்ன பண்ணாரு, அவர் எருசலேமுக்கு போக நம்முடைய முகத்தை திருப்பினார். ஏன்னா எருசலேம்ல நடக்க போகுது, சிலுவையில் அவரை போய் என்ன பண்ண போறாங்க, அடிக்க போறாங்க. அவரை அதை பற்றி அவர் என்ன பண்றாரு, அதை பார்க்கிறார். என்பவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, அப்போ அவர் எதுனா இந்த உலகத்தில் சிலுவைக்கு போறது அவருக்கு ஒரு பெரிய லாபம். ஏன்னா அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது அவர் ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்திருக்கும் போது இந்த முழு மனுக்குலத்தையும் அவர் என்ன பண்ண முடியும், ரசிக்க முடியும். அதனாலதான் நான் கடந்த வாரமே ஒரு வசனத்தை சொன்னேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்ததே ஆகிய மிகுதியான பலனை கொடுக்கும் என்று யோவான் சுவிசேஷத்துல அங்கே 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு 23ஆம் வசனம். என்ன சொல்றாருன்னா, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்ததே ஆகிய மிகுதியான பலனை கொடுக்கும், மிகுந்த பலனை கொடுக்கின்றார். என்ன அப்படின்னா, இவர் சிலுவையில போய் அடிக்கப்பட்டால் இந்த முழு மனுக்குலமும் ரட்சிக்கப்படும். இயேசு ஆண்டவராய் இயேசு அவர் பாவம் இல்லாதவராய், வியாதி இல்லாதவராய், தரித்திரம் இல்லாதவராய், பிசாசை வெற்றி சிறந்தவராய் உலகத்தில் அவர் வாழ்ந்தார். அதே போல ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் தரித்திரத்தையும் ஜெயிக்கக்கூடிய மக்களாக அவர் மாற்றும்படி இந்த உலகத்தில் சிலுவையிலே அவர் அடிக்கப்படும்படியாக ஒரு பெரிய லாப நோக்கத்தோட அதை செய்கிறார். இதை பற்றி கூட எபிரேயர் நிறுவனத்தில் நம்ம வாசிப்போம் சொன்னால், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுது. நம்ம எடுப்போம் எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். என்ன சொல்றாரு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. சந்தோஷம் என்ன அப்படின்னா, நஷ்டமாகும் போது சந்தோஷம் வராது, லாபம் வரும்போது சந்தோஷம் வரும். அவர் தமக்கு முன்னால இருந்த அந்த லாபத்தை பார்க்கிறார். என்ன லாபம், நாம் போய் சிலுவையில் அடிக்கப்பட்டா என் மூலமா அந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படுமே என்ற ஒரு பெரிய தெய்வீகமான அந்த லாபத்தை பார்த்து அவருக்கு சந்தோஷம் வருது. சந்தோஷத்தை பாருங்க, அவர் சந்தோஷப்படுறார். சந்தோஷத்தின் பொருட்டு என்ன சொல்றாங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அவரை பெரிய அவமானப்படுத்துறாங்க சிலுவையில தொங்கும் போது. அவரை போய் காரி துப்புறாங்க அவர் மீது, அவருடைய முகத்துல அவரை முழுமுடியை சுமத்துறாங்க, அவருடைய கைகள்லையும் கால்களையும் ஆணியில் அடிக்கிறாங்க. 39 அடிகள் வாரினால் அவர் அடிக்கிறாங்க, விழாவில் குத்தப்படுகிறார். அது மட்டும் இல்லாம அவரை எல்லாரும் சொல்றாங்க, இவர் யூதருடைய ராஜாவாமே, இவரே ரட்சித்துக் கொள்ளலாமே என்று கூட
அவருடைய பக்கத்தில் தொங்கி கொண்டிருந்த அந்த ஒரு கள்ளன் கூட அவரை பார்த்து ஒரு மாதிரி அவங்கெல்லாம் படுத்துறாங்க, வரவங்க போறவங்க எல்லாம் பேசுறாங்க. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அநேகர் அவரை கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க. ஆனால் அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் விட்டிருக்கிறார். அங்க என்னன்னா, அந்த சிலுவையை சகித்த அந்த அவமானத்தை எண்ணாமல் என்ன நடக்க போகுது? சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார போகிறேன், எனக்காக தேவன் சிங்காசனத்தை வைத்திருக்கிறார் என்ற அது ஒரு பெரிய உன்னதமான ஒரு நோக்க ஆண்டவராக இயேசு இருக்கிறது. அது மட்டும் சிங்காசனம் மட்டுமல்ல, இந்த முழு மனுக்குலத்துக்கும் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் என்னது அவரோடு கூட அவருடைய வலது பாசத்தில் நம்மளையும் தேவன் உட்கார வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. என்னமா ஒரு பெரிய அற்புதமான ஒரு லாப நோக்கம் பாருங்க இயேசு ஆண்டவராக இயேசு. அப்ப இயேசு வாழ்ந்த வாழ்க்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய லாப நோக்கத்தோடு தான் வாழ்ந்தார். சிலுவையில் அடிக்கப்படும் கூட லாபத்தோட நோக்கத்தோடு தான் அவர் இருந்தார். அது மட்டும் இல்லாம நீங்க இயேசு அவர் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை கூட கடந்த வாரத்துல மாதிரி வாசித்தோம். அங்கே பேதுரு சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நம்ம எடுப்போம். மத்தேயு 16 21ஆம் வசனத்துல 16:21 அங்கே நாம் வாசிப்போம் என்றால் 21ஆம் வசனத்துல, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். நல்ல கவனிங்க, என்ன சொல்றாருன்னா, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியாலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். என்ன பண்ணாருன்னா, இயேசு எருசலேமுக்கு போனோம், மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேதபாரர்களாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். பாருங்க, அவர் எதை சொல்றாரு பாருங்க. யாராவது படிக்கிறவங்க கேட்டு பாருங்க. என்ன ஆக போறீங்க? படிச்சானா ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியர், நல்லா கலெக்டரா, என்னமோ சொல்லுவாங்க, இல்லை ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகும். ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு என்ன சொல்றாருன்னா, அவருடைய வாழ்க்கை நோக்கத்தை பற்றி சொல்றாரு. அது முதல் இயேசு தான் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மறிக்க போறேன், கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்கணும். 3ஆம் நாள் என்ன பண்ண போறேன்? எழுந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இது அவருடைய வாழ்க்கையுடைய நோக்கம். ஏன்னா இதை செஞ்சாதான் மனுக்குள்ள இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரத்திலிருந்து மீட்டெடுக்கப்படும், ரட்சிக்கப்படும், பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாகும் என்பதை ஆண்டவராய் அறிந்தார். அதான் பிதாவுடைய சித்தம் சொல்லி அவர் தெரியும். அந்த லாப நோக்கத்தோடு தான் இயேசு சிலுவைக்கு போனார். அதை குறித்து அவருடைய சீசர்களுக்கு பிரசங்கித்தார், சொன்னார். அதை பற்றி தான் அவருடைய சிந்தனையாக இருந்தது, அதை தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்தார். இன்னைக்கு கூட ஆண்டவராய் இயேசு அவருடைய சிலுவையிலே நமக்காக பாவத்தையும், சாபத்தையும், வியாதியையும், தரித்திரத்தையும் சுமந்திருந்தார். அப்படி அவர் செய்ததுனாலே ஒரு பெரிய லாபத்தோடு இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார் இல்லையா? அதனால யாருக்கு பெரிய லாபம் தெரியுமா அவருக்கு அப்படின்னா, அவருக்கு இல்லைங்க, அவருக்கு இல்லை. யாருக்குன்னா நமக்கு தான் பெரிய லாபம். ஆண்டவராய் இயேசுவை யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ நமக்கு லாபத்தை உண்டாக்கும்படியாக இயேசு அவர் சிலுவையில போய் அவர் நஷ்டம் என்று எண்ணினார். அவமானத்தை அவரை அவமானப்படுத்தினாங்கன்னா அவர் சகித்துக் கொண்டார். ஏன்னா நமக்கு லாபம் உண்டாகும். ஆனா இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு இந்த லாபமே வேணான்றாங்க. அவர் என்னென்ன லாபத்தை நமக்காக உண்டாக்கியிருக்காருன்னு பார்ப்போமா? பார்த்தீங்கன்னா எடுங்க அதை பற்றி. அவர் நமக்கு எனது லாபத்தை உண்டாக்கி இருக்கிறார். என்ன லாபம்னா, மத்தேயு சுவிசேஷத்துல முதல் லாபம் பாருங்க. என்னன்னா, நிறைய லாபங்கள் இருக்கு. இயேசு சிலுவையிலே போடுமாமா நமக்கு பல லாபங்கள் கிடைத்திருக்கு. அதுல சில காரியங்கள் தான் சொல்ல முடியும். எனக்கு நான் சொல்றேன், நிறைய லாபங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா லாபம் பாருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11:28 பாருங்க. அவர் என்ன பண்ணாரா? மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்துல பலவிதமான வருத்தம்,
வியாதினால, தரித்திரத்தினால, மனுஷ பிரச்சனைகளினால மக்களுக்கு வருத்தம். ஆனா அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு வாரசமர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். இளைப்பாறுதலை அவர் கொடுக்கும்படியாக சிலுவையிலே அவர் பாடுகளை செய்தார். முதலாவது ஒரு பெரிய லாபம். இரண்டாவது, அவர் நமக்காக சிலுவையிலே பாவமானார். அதை பற்றி யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் சொல்கிறான். இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அப்ப இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்திருக்கிறார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு லாபம். உலகத்துல எந்த மனுஷனும் தன்னுடைய பாவத்தை போக்குவதற்கு என்ன செஞ்சாலும் போகாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க முடியாத உலகத்திலே வந்தார். அதைத்தான் இயேசு செய்தார். பற்றி பாருங்க, நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை அவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:29-21 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5 அங்கே 21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் நீதியாகும்படிக்கு அவர் நமக்காக சிலுவையிலே பாவமானார். சிலுவையில் அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். பெரிய லாபம் இல்லையா? குற்ற மனசாட்சியோடு இல்லாம நல்ல தைரியமா ஆண்டோடைய சமூகத்தை கிட்டி சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. தாழ்வு மனப்பான்மை, குற்ற மனசாட்சி இல்லாம ஆண்டோடைய சமூகத்துக்கு போகக்கூடிய அந்த நீதிமான் என்ற அப்படிப்பட்ட ஒரு நீதியை தேவன் நமக்கு கண்டுபிடித்திருக்கிறார். பாவத்தெல்லாம் அவர் சுமந்துட்டு நமக்கு அவர் நீதியை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த நீதி இன்னைக்கு லாபமாக நமக்கு தேவன் கொடுத்தார். மூன்றாவதாக கலாத்தியர்கள் நிறுவனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் நமக்காக சிலுவையிலே சாபமானார். ஏன்னா நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக. பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு, மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொண்டார். சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே மறுஜாதிக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசனாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. அப்ப பாருங்க, என்னன்னா அவர் சிலுவையில நமக்காக சாபமானார். ஏன்னா நம்மை ஆசீர்வதிக்கும்படி. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சாபத்தெல்லாம் போக்கி இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை. அப்ப நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு நம்முடைய எல்லா சாபத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம இந்த உலகத்துல ஆசீர்வாதமா வாழ்வதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அப்ப ஆசீர்வாதம்ன்றது என்னன்னா ஒரு பெரிய லாபம். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு லாபம். 4வதாக அவர் நம்முடைய தரித்திரத்தை சிலுவையிலே அவர் சுமந்தார். நாம் நமக்காக சிலுவையிலே தரித்திரர் ஆனார். அதை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 2 கொரிந்தியர் 8 2 கொரிந்தியர் 8 அங்கே 9வது வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்ன சொல்லப்பட்டிருப்பாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. தேவன் எவ்வளவு பெரிய கிருபை உள்ளவர், எவ்வளவு பெரிய இரக்கமுள்ள தேவன். நம்முடைய தேவன் அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும், அவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தை சிருஷ்டித்தவர், அவரால் முழுவலத்துக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யமாகும்படிக்கு, யாரு? நாம் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யமாகும்படிக்கு இயேசு நமக்காக சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. இப்ப இயேசு ஒரு துண்டு துணி கூட இல்லாமல் சிலுவையிலே தொங்கினார். அந்த முள்முடியை சுமந்தார். ஏன் அப்படின்னா நம்முடைய தரித்திரத்தை போக்கி நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்படியாகவே ஆண்டவராகிய சிலுவையிலே தொங்கினார். அப்ப இன்னைக்கு அவர் சிலுவையிலே தொங்கி நம்முடைய தரித்திரத்தெல்லாம் சுமந்து தீர்த்ததுனால நமக்கு இன்னைக்கு ஐஸ்வர்யம் என்ற ஒரு பெரிய லாபம் ஆண்டவராகிய இயேசுவால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த ஐஸ்வர்யத்தை பெற்று அனுபவிப்பது மிகப்பெரிய ஒரு லாபமான ஒரு வாழ்க்கை. ஐஸ்வர்யத்தை எனக்கு வாஞ்சிக்க விரும்பணும், சரிதானா? அப்ப அவர் தரித்திரராகி நம்மளை ஐஸ்வர்யவர்களாக இயேசு மாற்றியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு லாபத்தை நமக்கு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்.
ஐந்தாவதாக அவர் வியாதியை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து, சரீரத்திலிருந்து, ஆவியில், ஆத்மாவில் ஒரு பெரிய வியாதி, அந்த வியாதியை அதுதான் தாவீது கூட சொன்னாங்க, அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோயெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார், கலைக்கு சமணமாய் என் வயது திரும்ப வாழ வைத்து போல் ஆகிறது என்று சொல்கிறார். அப்ப என்னன்னா பாருங்க, அவர் நம்முடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து நம்முடைய நோயெல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராண அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் நம்ம முடிசூட்டி நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்கி கலைக்கு சமணமாய் நமது வயதை திரும்ப வாழ வைத்து போல் ஆக்கியிருக்கிறார். எங்க சிலுவையிலே அது நடந்திருக்கிறது. தாவீது ஒருவேளை தீர்க்கதரிசனமா சொன்னாரு, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை என்ன பண்ணார், தேவன் நிறைவேற்றி இருக்கிறார். எப்படி அப்படின்னா பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. 8ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 8:17 மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்தாமே நம்முடைய நோய்களை அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா சொல்றாரு. ஏசாயால என்ன சொல்றாரு, அங்கே 53ஆம் அதிகாரம் ஏசாயா 53ல அங்கே 4-5 வசனங்களை நம்ம எடுப்போம்னா அங்க பார்க்கும்போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, எடுப்போம், மெய்யாவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுபட்டவர் என்று எண்ணினோம், நம்முடைய மீனல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நோக்கப்பட்டார், நமக்கு சமானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகும். அப்ப அவர் நம்முடைய மீனல் நிமித்தம் என்ன சொல்லுது, அவர் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாம ஒரு தேவனால் அடிக்கப்பட்டார் என்று நம்ம எண்ணினோம், பாதிக்கப்பட்டு சிறுபடுத்தப்பட்டார் என்று எண்ணினோம், நம்முடைய மீனல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். நம்ம என்ன நினைச்சோம், ஆண்டவரே தண்டனை கொடுத்தார் நினைச்சோம். இயேசு ஆண்டவர் கொடுத்தது உண்மைதான், இதாவாகிய தேவனே இயேசுவை தண்டித்தார். ஆனா அவருடைய பிரச்சனைனால கிடையாது, அவர் பாவத்தினால, அவருடைய சாபத்தினால அவருக்கு எதாவது பிரச்சனை போல அதனால அவரை தண்டிச்சுட்டாங்க கிடையாது. நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசுவை தேவன் சிலுவையில் தண்டித்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமானத்தை உண்டு பண்ண ஆக்கினவருமே இருந்தது. அவருடைய காயங்களால் நாம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகும். அவருடைய எல்லா வியாதிகளையும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து அவர் எடுத்து போட்டுகிறார். அவர் சிலுவையிலே வியாதி ஆனார், நாம் பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக, நமக்கு இந்த லாபத்தை கொடுக்கும்படியாக இயேசு சிலுவையிலே வியாதி ஆனார். அப்ப இன்னைக்கு நம்ம சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நீடியாயோடு வாழ்வதான் கர்த்தருடைய சித்தம். அதான் ஒரு லாபமான வாழ்க்கை. அப்ப இயேசுவுக்கு நான் சொல்றேன் பாருங்க, அவருக்கு இந்த 6 காரியங்களை நான் சொல்றேன். அதுல ஆறாவது காரியம் அவர் சிலுவையில போய் மரித்தார். மரிக்கும் போது 33 வயசுல போய் மரிக்கிறார். ஒரு வாலிப பிராயம். ஏன் அப்படி மரித்தார்னா, நாம் நீடியாயோடு வாழும்படி. சங்கீதம் 91:16 சொல்லுது, அவர் நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன்னு சொல்லி தாவீது சொல்றான். ஏன் அப்படின்னா, அவர் சிலுவையிலே செய்ய போற காரியத்தை, இயேசு சிலுவைக்கு வர்றதுக்கு முன்னால சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே அவன் சொல்றான், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். அப்ப நீடியாக சொல்றான். இன்னும் வேதத்துல கூட நிறைய எழுதப்படும், உன் பிள்ளைகளையும் சிறப்பு கொண்டாம் சமானத்தை நீ காண்பாய், நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை பார்க்கணும். எப்படின்னா, அந்த நீடிய ஆயுளை பற்றி அவர் ஏன் சொன்னார்னா, நாம் எல்லாரும் இந்த நாட்களில் நீடிய ஆயுளோடு வாழ்ந்தான் கர்த்தருடைய சித்தம். ஏன்னா அவர் நமக்காக சிலுவையிலே என்ன பண்ணாரு, பாதி வயதுல, கிட்டத்தட்ட ஒரு வாலிப வயதுல போய் சிலுவையில் 33 வயசுல மரித்தார். இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளான ஒவ்வொருவரும் நீடிய ஆயுளோடு வாழ்வதற்காக சிலுவையிலே நமக்காக 33 வயசுல மரித்தார். ஏன்னா நாம் நீடித்த நாட்களாய் வாழ்வது கர்த்தருடைய சித்தம். மிகப்பெரிய ஒரு லாபமான காரியம். நஷ்டமான அந்த காரியத்தை அவரை எடுத்துக்கிட்டு லாபமான காரியத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். நஷ்டமான
காரியங்களை சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டு லாபமான ஆசுவமான காரியங்களை இன்னைக்கு தேவன் நமக்கு இருக்கிறார். அதை பற்றி பாருங்க. இன்னைக்கு அதில் வந்து ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, அவருக்கு சிலுவையிலே கசப்பு கலந்த காரியம் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை இனி பார்க்க முடியும். அவருக்கு பாருங்க என்னன்னா, நெருக்கம், பலவிதமான நெருக்கங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் நமக்கு நல்ல விசாலத்தை உண்டாக்கி இருக்கிறார். நல்ல விசாலமா உலகத்தை வாழும்படி அவருக்கு என்னன்னா தீமை, ஆனால் நமக்கு நன்மை. அவருக்கு சிலுவையில் தீமை நடந்துச்சு, ஆனால் நமக்கு ஆண்டவர் நன்மை செய்யலாம். எப்போதும் நமக்கு நன்மைதான் நடக்கணும் விரும்புகிறார். அவருக்கு அவமானம், ஆனால் நமக்கு மகிமையும் கனத்தையும் தேவன் இந்த உலகத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவருக்கு பலவீனம், நமக்கு பலன். சொன்னார் பவுல் கூட சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னா அவர் நம்முடைய எல்லா பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு நமக்கு பலன் உண்டு. ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்தை நம்ம எடுப்போம். ஏசாயா 48:17 48 அதிகாரத்தில் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறார், பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும். என்ன சொல்றாருன்னா பாருங்க, உனக்கு பிரயோஜனமானவைகளை அங்க சொல்றாரு பாருங்க. 14 இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறார், பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து, அப்படின்னா லாபமானவைகளை உனக்கு ஆண்டவர் இந்த இவ்வளவு பெரிய வேதத்தை கொடுத்திருக்கிறார். எதுக்கு? நமக்கு லாபமானதுனாலதான் அதை கொடுத்திருக்கிறார். லாபமானவையில் அவர் என்ன பண்றாரா, நமக்கு பிரயோஜனமானவர்கள் அவர் என்ன செய்யறார், நமக்கு போதிக்கிறார். நீ நடக்க வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. உனக்கு லாபமான காரியங்கள் நான் என்ன பண்றேன், நடத்துறேன். அப்படி நடத்தும் போது என் கற்பனைகளை கவனித்தாயானா, இந்த தேவனுடைய வார்த்தையை நீ கவனித்தாயினா உனக்கு பெரிய லாபம், பிரயோஜனமான காரியம் உண்டாகும். எது அப்படின்னா, நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல இருக்கும். சமாதானம் என்னது? வற்றாத நதி. எப்போதும் வருஷத்துல 12 மாதங்களும் வற்றாத நதி நம்ம நாட்டில் ஓடிட்டு இல்லையா, அந்த மாதிரி நதியை போல உன்னுடைய சமாதானம் இருக்கும். உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, சமுத்திரத்தின் அலை ஓய்வதே இல்லை, அதுபோல உன் நீதி இருக்கும் அப்படின்றார். அப்ப எப்பனா இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அந்த தேவனுடைய வார்த்தை எதுக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார்னா, நம்முடைய பிரயோஜனத்துக்கு என்று, நமக்கு லாபத்துக்கு என்று கொடுத்திருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வந்து ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தை கேட்கணும், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும், தேவனுடைய வார்த்தையை பேசணும், தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும்படி தீர்மானிக்கணும். ஏன்னா இது வந்து நமக்கு லாபமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு லாபமான என்னது விசுவாச கப்பல், லாபமான ஒரு வியாபார கப்பல் என்பதை அறிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
பிதாவே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. கேட்கறது மட்டுமல்ல, நம்முடைய செய்யக்கூடிய மக்களாக நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, சொன்னீரே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கபடி ஆண்டவர், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பெரிய லாபகரமான வாழ்க்கை, லாபமான காரியங்களை ஆண்டவராக இயேசு எங்களுக்காக சிலுவையிலே நீ செய்து முடித்திருக்கிறீர் என்று அறியும்படி எங்களுக்கு நீங்கள் செய்த உதவிகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக நீ சிலுவையிலே ஆண்டவரே எல்லா நஷ்டங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு எல்லா விதமான லாபத்தையும் நீர் ஏற்படுத்தியிருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். லாபமான காரியங்களை எங்களுக்கு சம்பாதித்து வைத்தவுடைய நன்மையான உடைய கிருபை, உடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும், சபை மக்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் லாபத்தை கொடுத்திருக்கிறபடியா, புரோஜனமானதை கொடுத்திருக்கிறபடியா, ஆசீர்வாதமானதை கொடுத்திருக்கிறபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நதியை போல எங்களுடைய சமாதானமும், ஆமாண்டவரே, ஓயாத அலையை போல எங்களுடைய நீதியும் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீ எங்களை எப்பொழுதும் போதித்து வழிநடத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வழியை காட்டுவேன் சொன்னீரே. உடைய வேதத்தை கொண்டு எங்களோடு போதித்து உங்களுடைய லாபத்துக்கென்று ஆசீர்வாதத்துக்கென்று எங்களை வழிநடத்தி செல்லும்படியாக உம்மை துதிக்கிறோம். மக்கள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, கையின் பிரயாசங்கள் உடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.